Hello traders, welcome to the channel. So today video வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி அனலைஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி அனலைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கடைசி கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பண்ணல. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ. ஓகே, ஸோ என்ன விஷயம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வந்துச்சு அப்படின்னா ஸோ ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்த கரெக்ஷன் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் வந்து ஒரு சின்ன இதுதான். ஸோ வாங்கியிருந்தோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டேன் ப்ராஃபிட் வந்ததுனால. ஓகேவா? ஸோ மித்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட கெல்ட் அண்ட் டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, ஸோ 62% அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எனக்கு 50, அதாவது ஒரு 60% வந்து அப்பா இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஷேர்ஸ் இருக்குது. ஓகே, 100 ஷேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டை மட்டும்தான் வெளியே எடுக்க போகிறோம். ஸோ அந்த இனிஷியலாக இருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து அந்த ஷேர்லேயே வந்து அதை லாங் டேர்ம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோட ஐடியா. ஏன்னா கெல்டன் டெக்கு ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லாவே ஷேர் மூவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடந்துச்சு. ஸோ 100% ரிட்டர்ன் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணல. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் லாங் டைம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ரீசன்னால இந்த அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வருது, அப்படியே அது கீழே இறங்குது, ஷேரோட வேல்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே, கெல்டன் டெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ஷேர்ஸ் இருக்கு, 60% ப்ராஃபிட் இருக்கு. ஓகேவா? நான் ஒரு 25 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 25 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்ணியாச்சு. அதாவது நான் இனிஷியலாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்ல இருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியே எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 92 ருபீஸ் இருக்கு, 200 ருபீஸ் போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 25 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கடுத்து அந்த மீதி இருக்க 50 ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டைம் ஹோல்டிங்ஸ் தான். ஓகே, ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 46% இருக்கு. ஸோ டாடா மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செல் பண்ணுற மாதிரி ஒரு இது இல்லை. ஸோ நான் இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டர்ஸில் ஸோ இந்த அக்கௌண்ட்லேயே ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி ஒரு ஷேர் 2 ஷேர் அப்படின்ட்டு இதை வந்து எஸ்ஐபியில் அப்படியே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாடா மோட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஷேர். ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் இப்போ கரண்ட் ப்ரைஸில் எனக்கு வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருக்குது. நான் வாங்குற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 305 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 447 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு 4 ஷேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆகிறப்ப ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 ருபீஸ் பக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் இருந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதாகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பண்ணுறதுக்காக தான் இதை எடுக்கிறேன். ஸோ ப்ராஃபிட் இதில் புக் பண்ணுறதுக்கான ரீசனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் டைம் டு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் விற்கிறேன். ஓகே, ஸோ வித்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா தான் இருக்குது. ஸோ ஓகே, டாடா மோட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஷேர் வித்தாச்சு. டாடா பவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 ஷேர் வந்து விற்கிறேன். ஸோ 86% வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ல இருக்கு. ஓகே, ஸோ 86%. ஓகே, டாடா மோட்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃபீச்சர் இருக்கு. ஸோ நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் அந்த ஷேரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இன்னைக்கு விற்கிறேன். ஸோ இதில் இன்னொரு ரீசன் எதுக்காக நான் இந்த ஷேர்ஸ் இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்துருக்கேன். ஓகே, ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை பை பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ நிஃப்டி 50ல நம்ம புதுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்ல ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஓகே டே கேண்டில் வச்சு நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ இது ஒரு ஹை, இது ஒரு ஹை.
ஓகே, நமக்கு 2 ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ கரெக்டா இன்னைக்கு நான் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், இந்த டைம்ல தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைனை டிராப் பண்ற மாதிரி 2 ஹை கிடைச்சிருச்சு. ஸோ அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவதா அதே ட்ரெண்ட் லைன் கிட்ட வரப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து காட்டுது. ஓகே, ஸோ என்ன ரீசன் அப்படின்னா கடைசியா ஒரு இந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஒரு 3 வாரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ல இருந்து 5 வாரம் இருக்கும். ஸோ நல்லாவே வந்து அப்சைடு தான். ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய அப்சைடு வந்து இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 25% ரீடெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா இது வரைக்கும் மறுபடியும் வரும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வச்சுச்சு அப்படின்னா நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமுமே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு இது வரைக்கும் ஸோ கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ இல்லை மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி நம்ம நினைச்சதுக்கு அகெயின்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டியே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலும் நல்ல பிரேக் அவுட் தான். ஓகே, நல்ல பிரேக் அவுட் அப்படிங்கிறப்ப ஸோ கரெக்டான ஷேர்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் டைம்ல ஸோ ஒரு என்ட்ரி அகைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரீடெஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த ரீடெஸ்ட்ல கிடைக்கிற டைம்ல ஷேர்ஸை பை பண்ணி ஸோ டார்கெட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிட் ஆக்கிடுவேன். ஓகே, ஸோ மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னாலும் எனக்கு என்ட்ரி சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் இருக்க ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா எனக்கு 500 ரூபாய் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நான் அந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்க போறேன். இல்ல எனக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் இங்க இருந்து ரீடெஸ்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு மார்க்கெட் கம்மியாயிருச்சு அப்படின்னா இங்க ஒரு 500 ரூபாய்க்கு நான் வாங்கின ஷேரை எனக்கு ஒரு 450 ரூபாய்க்கு வாங்க முடியுது அப்படின்னா எனக்கு ஒரு 50 ரூபாய் அங்க சேவ் ஆகுது. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்கிட்ட இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வித்துட்டு மறுபடியும் வாங்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஃபண்டை. ஓகேவா கைஸ், ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நிப்டி 50ல ஒரு அனலைஸ் தான், சின்னதா ஒரு கரெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரியுதா. ஸோ கரெக்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹை கிட்ட வரப்ப வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிள் கொஞ்சம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் நான் செல் பண்ணியிருக்கேன். இல்லை இதை இப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாலும் நல்ல பிரேக் அவுட் தான். ஓகே, ஸோ பேட்டர்ன் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்டு நல்லாவே ஒரு ஹை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இப்போ இருக்க இதுல இந்த மாதிரியே பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா ஸோ அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ லெஃப்ட் ஷோல்டர் வந்துச்சு அப்படின்னா மினிமம் இவ்வளவு தூரம் வருது அப்படின்னாலும் நமக்கு லெஃப்ட் ஷோல்டர். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு இவ்வளவு பெரிய டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே பெரிய டார்கெட் தான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா சூப்பரான ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் மேக் பண்ண முடியும். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஏன் அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு அதிகமான டார்கெட் கொடுக்கும். ஸோ ஒரு சின்ன ரீடெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இந்த இடத்துல உடச்சிச்சு அப்படின்னா இங்க இருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லாவே டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி 1 2 ஓகே 1 2 டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 2 இந்த இடத்துல 3ஆவது டைம் ரிஜெக்ஷன் ஆகி மறுபடியும் கீழே வந்து பிரேக் அவுட் ஆகி உடச்சிச்சு அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்காவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் பை ட்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா மூவ்மெண்ட் ஆகும். ஸோ கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பவே மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை சைட்ல தான் வந்து இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட அனலைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்லியில நம்ம ட்ரெண்ட் லைனை டிரா பண்ணோம் அப்படின்னா ஸோ இது ஒரு ஹை இது ஒரு ஹை. ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியராகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஹையை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி இன்னமும் பை சைடு போறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. அகைன் இது பிரேக் அவுட் ஆயிருக்கனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆயிடுச்சா இந்த கேண்டில் ஒரு சின்னதா ஒரு ரீடெஸ்ட் வரணும்ல, இந்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போனிச்சு அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாவே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரீடெஸ்ட் வர டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கீழே இறங்குதுங்கிறப்ப நிஃப்டியும் கொஞ்சம் கீழே இறங்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு புரிதல். அந்த புரிதல்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம
ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று நைட்டு வீடியோ கரெக்டாக வந்து பாருங்க. ஸோ அனலைஸு ஸோ கரெக்டாக இதோட ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேட்டர்னு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இது வரைக்கும் டார்கெட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ பேட்டர்ன் வைஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேட்டர்ன் வைஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் பேட்டர்ன் வைஸ் வந்துச்சு. பட் இதோட ஹைக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு போயிடுச்சு. இந்த ஷேரோட ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஹையை வந்து தொட்டுட்டு வந்திருக்கு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரைடே வீடியோவை பார்த்துருந்தேன், மேக் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சேனலில் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணிட்டோம். ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு போகிறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஒரே நியூஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாங்க. ஹெச்டிஎஃப்சி அந்த ஷேர்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஐ திங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா சம் ஷேர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதாவது 25 ஷேர்ஸ் 43 வச்சிருந்தா 25 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே படித்தேன், பட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஓகேவா? அதனாலதான் ஸோ இந்த நியூஸ் வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹை. ஸோ இந்த ஷேர் மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது மட்டும் கிடையாது. ஹெச்டிஎஃப்சியில் இருக்க எல்லா ஷேர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பாசிட்டிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ஹை வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஷேர் ப்ரீவியஸாக வந்த அந்த ஹை பக்கமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கா, அந்த ஹை அழகா வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இதுதான் ஆல் டைம் ஹை. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஷேர் ப்ரைஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ள டார்கெட்டே ஹிட் ஆனதுனால நான் எதுவும் பண்ண முடியல. ஓகே, நம்மளால எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அது மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கியிருந்தோம் அப்படின்னா தேவையில்லாத இதாக இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நிஃப்டிலையும் அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹெட் அண்ட் ஷோல்டராக வச்சு பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல எப்படி டார்கெட் போய் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆனிச்சோ ஸோ அதே மாதிரி நிஃப்டிலையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நல்லாவே நிஃப்டி ஏறுது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க போர்ட்ஃபோலியோ இருக்க எல்லா ஷேர்ஸுமே ஏறும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்க மோஸ்ட்லி வச்சிருந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தாச்சு. ஸோ நம்ம கிட்ட வந்து ஃபண்டை கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு தான் வித்துருக்கோம். ஸோ அதனால ப்ராஃபிட்ல இருக்க ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வந்து ஃபுல்லாகவே எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சின்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட்டாக இருந்தது அப்படின்னா ஃபைன் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற. ஓகே கைஸ், நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட சேனல்ல வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, இல்லை வேற ஏதாவது ஷேர்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது நாலேஜா ஸோ ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ஸோ இதை பற்றி இந்த ஷேரை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஷேர்ஸை பற்றியும் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணுறேன். ஸோ ஜாப் வேறு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மந்த் 25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடுவான். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு என்னோட மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராக வந்து டெவலப்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜாப்லேயே போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். அங்கே ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போன டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆஃபீஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படி சொல்கிறது, ஒரு 50-60 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு இந்த ஷேரை வாங்குங்கிறாங்க, அந்த ஷேரை வாங்குங்கிறாங்க. ஸோ இவங்களும் ட்ரேட் அனலைஸ் எல்லாம் பண்ணி ஸோ நம்மள மாதிரி அங்கேயும் நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கப்ப அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கிறப்ப எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் அங்கே போகிறேன். ஸோ அங்கே போய் ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நான் சொன்ன ப்ரெடிஷன் படியும் போகலாம், இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் அனலைஸ் தான். ஓகேவா கைஸ்? ஸோ மார்க்கெட்டில் எப்பயுமே எந்த மாதிரி வேணாலும் நடக்கலாம். ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.